50 வயசானாலும் சரி, முடி கொஞ்சம் கூட உதிராம, கொஞ்சம் கூட வெள்ளையாகாம, நல்லா கரு கருன்னு, நல்லா நீளமா, அடர்த்தியா வளர்றதுக்கு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டா போதும். இதுக்காக நம்ம எடுத்துக்கக்கூடியது கறிவேப்பிலை தாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளா எல்லாருக்கும் ஈஸியா கிடைக்கக்கூடிய விஷயம் தான். கறிவேப்பிலைய நல்லா கழுவிட்டு, ஃபேன் காத்து கீழ ஒரு 10 நிமிஷம் ஒரு காட்டன் துணி மேல போட்டு வச்சுருங்க. அப்பதான் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாம இருக்கும். ஃபேன் காத்து கீழ ஆற வச்ச கறிவேப்பிலைலாம் நல்லா ஆறி போயிடுச்சு. அதுக்கப்புறமா கடாய் நல்லா சூடானதுக்கப்புறமா இந்த கறிவேப்பிலைய அப்படியே போட்டுக்கோங்க. இதுலயே நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, கறிவேப்பிலைய ரொம்ப மொறு மொறுன்னுலாம் நம்ம இந்த மாரி வறுத்தெடுக்கக்கூடாது. இந்த மாரி ஒரு பருவத்துக்கு நம்ம வறுத்தெடுத்தா போதும். ரொம்ப கையில எடுத்து பார்க்கும்போது சருகு மாதிரி அப்படியே கையில கிறிஸ்பியா வரும் இல்லைங்களா? அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுன்னா கறிவேப்பில இருக்கக்கூடிய எல்லா சத்துமே போயிடும். நல்ல கலர்ஃபுல்லா பார்க்குறதுக்கு பச்சையாவும் இருக்கணும். அதே சமயத்தில தன்மையெல்லாம் வற்றி போயிருக்கணும். கையில எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி இருந்தாவே போதுங்க. அதாவது ஒரு பேப்பர் மாதிரி இருக்கணும். கையில எடுத்து நம்ம இந்த மாரி பண்ணோம்னா, பேப்பர் மாதிரி சுருங்கி சுருங்கி வருது இல்லைங்களா? இந்த மாதிரி இருக்கணும். இப்ப நம்ம ஒரு பாத்திரத்தில எல்லா கறிவேப்பிலையும் மாத்தி வச்சுடலாம். இப்ப நம்ம அதே கடாயில 1/2 கப் அளவு எள்ளு எடுத்துக்கலாம். கருப்பு எள்ளும் எடுத்துக்கலாம், வெள்ளை எள்ளும் எடுத்துக்கலாம். நம்முடைய விருப்பம் தான். நான் இன்னைக்கு கருப்பு எள்ளு தான் எடுத்துக்கிறேன். இப்ப கருப்பு எள்ள ஒரு முறை இந்த மாரி லோ ஃப்ளேம்ல வச்சு வறுத்து விட்டுக்கோங்க. இது சீக்கிரமா வறுபட்டு கிடைச்சிரும். லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி வறுத்து விட்டுட்டே இருங்க. ஒரு 2 நிமிஷத்துலேயே இது நல்லா சூப்பராக வறுபட்டு கிடச்சிருங்க. ஒரு சின்னதாக ஒரு பருப்பு எடுத்து வாயில் போட்டிங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா இந்த எள்ளு நல்லா வறுபட்டுருக்கு அப்படின்னு அர்த்தம். பச்சை வாடை கொஞ்சம் கூட இருக்காது. எள்ளு நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா உங்ககிட்ட ஏதாவது நட்ஸ் இருந்தால் நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம். பாதாம் பருப்பு, முந்திரி பருப்பு, இந்த மாதிரி எந்த நட்ஸ் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நான் இன்றைக்கி பாதாம் பருப்பு மட்டும்தான் சேர்த்துருக்கிறேன். ஒரு 10, 15 நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா சூடாகி வரணும், அவ்வளோதான். ஏற்கனவே இந்த எள்ளு நல்லா சூடாக இருக்குது. இது கூட நம்ம போட்டோன்னா டக்குன்னு ஒரு 2 நிமிஷத்துலேயே சூடாகி கிடச்சிடும். இப்போ பருப்பும் நல்லா சூடாகிருக்கு, எள்ளும் நல்லா சூடாகிருக்கு. நம்ம மாற்றி எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. ஏற்கனவே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய கருவேப்பிலை எல்லாத்தையும் நம்ம அப்படியே இதில் சேர்த்துக்கலாங்க. இதில் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் பச்சையாக தேங்காய் சேர்த்து நம்ம செஞ்சோம்னா டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய தேங்காய் தான் சேர்த்துருக்குறேன். அதனால் நான் இப்போவே சேர்த்துக்கிட்டேன். ஒருவேளை நீங்கள் தூவின தேங்காய் சேர்த்துக்கிறீங்க அப்படின்னா இப்போவே சேர்க்குறதுக்கு அவசியம் கிடையாது. இது கூட நல்ல வாசனைக்காக 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். தண்ணி கொஞ்சம் கூட சேர்த்துடக்கூடாதுங்க. மிக்ஸி ஜார்லேயும் தண்ணி இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி அரைச்சி எடுத்துருக்குறோம். கொஞ்சம் நொர நொரன்னு இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கக்கூடிய எள்ளு அது எல்லாத்தையும் நம்ம அப்படியே இதில் சேர்த்துக்கலாம். லைட்டாக சூடாக இருக்கிறதுனால கையில் இந்த மாதிரி போட முடியல. அதனால் ஒரு கரண்டி வச்சு இந்த மாதிரி போட்டு விட்டுக்கிறேன். நீங்கள் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா கூட போட்டுக்கலாம். நான் எடுக்கும்போது கொஞ்சம் லைட்டாக சூடாக இருந்தது. நம்முடைய முடி நல்லா கரு கருன்னு வளர்கிறதுக்கு தேவையான எல்லா சத்துக்களும் இந்த எள்ளுலையும் இருக்குது. அதே சமயத்தில் இந்த கறிவேப்பிலையும் இருக்குதுங்க. அதனால தான் நம்ம இந்த பொருட்களை நம்ம மெயினாக சேர்த்துக்கிறோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. எள்ளு மட்டும் அங்கங்கே லைட்டாக அரையாமல் இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல. நம்ம சாப்பிடும்போது அதுவே நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ரொம்ப மாவு மாதிரி அரைச்சிட்டோம் அப்படின்னா எள்ளோட டேஸ்ட்டு ஃபுல்லாக மாறி போயிடும். ஆனால் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்தோம்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம அரைச்சது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் நம்ம அப்படியே இதில் சேர்த்துக்கலாங்க. நம்ம ஏற்கனவே அரைக்கும் போதே கொஞ்சமாக அந்த ஏலக்காய் சேர்த்துருந்தோம். அதுவே நல்ல வாசனை கொடுக்கும். இது டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம இனிப்பு சேர்த்துக்கலாம், வெல்லம் சேர்த்துக்கலாம், நாட்டு சக்கரை அல்லது சீனி இப்படி எது வேணால் சேர்த்துக்கலாம். ஆனால் சீனி சேர்க்குறதா தவிர்த்துடுங்க. அதுக்கு பதிலாக நாட்டு சக்கரை சேர்க்குறதா நல்ல டேஸ்ட்டு கூட. இப்போ நாட்டு சக்கரை 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி இன்னும் நீங்கள் அளவுக்கு அதிகமாக சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எடுத்து வாயில் போட்டு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் இனிப்பு தேவைப்படுது அப்படின்னா அந்த டைம்லேயே நீங்கள் கொஞ்சம் இனிப்பு சேர்த்துக்கோங்க. கடைசியாக கையில் கொஞ்சமாக நெய் விட்டுக்கோங்க. கையில் கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக அதையும் நம்ம அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்தாவே போதுங்க. நமக்கு செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். கையிலையும் நமக்கு அவ்வளோவா ஒட்டவும் செய்யாது. இப்போ ஃபுல்லாக நம்ம நெய்யையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டோம். கையில் இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கோங்க. இது சின்ன குழந்தைங்களுக்கு கொடுத்தா கூட ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. பெரியவங்க சொல்லவே தேவையில்லை, 1, 2 கூட சாப்பிடுவாங்க. இதில் நம்ம டெய்லி 1 சாப்பிட்டா போதும். இது பார்த்திங்கன்னா நம்ம இப்போ செய்கிறது 1 வாரத்துக்கு கரெக்டாக இருக்குங்க. நம்ம இப்போ எடுத்துக்கக்கூடிய இந்த கறிவேப்பிலை கம்மியாக தான் செஞ்சுருக்குறோம். இது 1 வாரத்துக்கு கரெக்டாக இருக்கும். இன்னும் நீங்கள் கொஞ்சம் அதிகமாகவே செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே செஞ்சு வச்சுக்கோங்க. இது 1 வாரம் வரைக்கும் நம்ம வெளியே வச்சா கூட ஒன்றும் ஆகாது. ரொம்ப நாளுக்கு செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா டேட்டு போக போக அது டேஸ்ட்டு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். உங்கள் வீட்டில் யாராவது முடி ரொம்ப அதிகமாக கொட்டுதுன்னு கவலைப்படுறாங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.